CEIR சிஸ்டம் வச்சு உங்கள் லாஸ்ட் ஆன மொபைலில் எப்படி பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை லான்ச்க்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் CEIR சிஸ்டமில் லாஸ்ட் ஆன மொபைலை எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்னென்னா, முதல்ல நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ். ஆனால் முன்ன மாதிரி நீங்கள் ஸ்டேஷன் போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் தருவாங்க, அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்டான மொபைலில் இருக்க சிம்மோட டூப்ளிகேட் சிம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. தேர்ட்லி உங்களோட ஐடி ப்ரூஃப், லாஸ்டான மொபைலோட இன்வாய்ஸ், அப்படி இல்லைன்னா IMEI நம்பர், அதோட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த ரிப்போர்ட் காப்பி. CEIRோட வெப்சைட் லிங்க் என்னோட பயோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா CEIR சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்கள் லாஸ்ட் ஆன மொபைலை பிளாக் பண்ணக்கூடிய ஆப்ஷன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல உங்கள் மொபைல் நம்பர், ஃபோனோட IMEI நம்பர், மொபைலோட பிராண்ட், மாடல் இதெல்லாம் கேட்கும், நீங்கள் என்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தொலைஞ்சு போன டீட்டெயில்ஸ், அதாவது தொலைஞ்ச இடம், தொலைஞ்ச டேட், எந்த ஸ்டேட், எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வருது, அதோட உங்கள் கம்ப்ளைண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர். அதுக்கப்புறம் மொபைல் ஓனரோட டீட்டெயில்ஸ், மொபைல் ஓனரோட நேம், அவரோட அட்ரஸ், அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரோட ஐடி ப்ரூஃப்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தருவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்தராக உங்களோட பிளாக் ஸ்டேட்டஸை அன்பிளாக் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் யூஸ் ஆகும். அகெயின் நீங்கள் CEIR சிஸ்டமில் மேலே போனீங்க அப்படின்னா அன்பிளாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். அதை கொடுத்து உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து கேட்கப்படுற டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அன்பிளாக் பண்ணிக்கலாம். அதோட தேர்ட் ஆப்ஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது. நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.